ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்க தான் உங்க கோல்டன் கப்பல். என் சேனல்ல தான் போடணுமா? ஆமா, என் சேனல் சிக்கன் கிரேவி தான் போட சொன்னாங்க. பரவாயில்ல. சிக்கன் சம்பந்தப்பட்டது எது போட்டாலுமே நம்ம ஃபேன்ஸ் பார்ப்பாங்க. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்க தான் உங்க வேர்ல்ட் வின் கப்பல். ஆல்ரெடி இன்ட்ரோ கொடுத்தாச்சு. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நான் வேலை பார்த்துருந்தனால என்ன சொல்ல முடியல. அதனால ஒரு ஃப்ளூயண்டா வரும். அதனால ஸ்டாப் பண்ணி நல்லா பேச முடியுது. ஓகே, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பிளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா, இது ஒரு மினி பிளாகா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. இது வந்து ஆக்சுவலா சிக்கன் கிரேவி போட சொன்னீங்க என்னோட சேனல்ல. சிக்கன் கிரேவி இப்ப பண்ணாம நம்ம அதுக்கு பதிலா இப்ப வந்து சிக்கன் அண்ட் லெக் பீஸை வச்சு ஒரு ஃப்ரை ஒன்னு பண்ண போறோம். சோ அதுக்கான ரெசிபிஸ் எல்லாம் வந்து போன வாட்டியே மாமா பண்ணும்போது என்னடி போட்ட அப்படின்னு சொல்லி கேட்டா, சோ அதை இன்னைக்கு நம்ம வந்து ரிவ்யூ பண்ணலாம், அதெல்லாம் நம்ம காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். சோ வாங்க இப்போ விளாக்குள்ள போலாமா? புதுசா நம்ம சேனல் பாக்குறேன், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோஸ் நோட்டிபிகேஷனா வரும். ஓகே கைஸ், வாங்க இப்போ ஃப்ரைக்கான மசாலாஸ் ரெடி பண்ணலாம். ஓகே சிக்கன் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? லெமன் எடுத்து வச்சிருக்கேன். சிக்கன்ல வந்து ஃபர்ஸ்ட் தயிர், புளிப்பு இல்லாம கெட்டியா ஃப்ரெஷ்ஷான தயிர் ஊத்துக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது என்னது? மிளகாத்தூள். ஓகே, இது வந்து தனி மிளகாத்தூள். ஓகேவா? நான் வந்து நம்ம வீட்டுல காரம் நிறைய சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால நான் 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது சிக்கன் மசாலா. ஓகேவா? லைட்டா. ஓகேவா? அடுத்து பெப்பர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். மல்லித்தூள், இது கார்ன்ஃபிளவர் மாவு, கடலை மாவு, என்ன ஒரே புகையா வருது? அண்ட் லைட்டா அரிசி மாவு. ஓகே. ரைஸ், அதுல எப்படி ஸ்டிக்கர் உனக்கு கிடைக்குது? ரைஸ் ஃபிளார். அடுத்து லெமன். லெமன் வந்து நான் ஒரு லெமன் ஃபுல்லா எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம 1/2 கிலோ சிக்கன் வாங்கிருக்கோம். கொஞ்சம் புளிப்போட காரம் ஆட் பண்ணாதான் நல்லா இருக்கும் அது. ஓகேவா? அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் போடல, சால்ட். இதெல்லாம் போட்டு என்ன பண்ணணும்? மிக்ஸ் பண்ண வேண்டியதான். மிக்ஸ் பண்ணிக்கணும். சூப்பர். தண்ணியோ ஆயிலோ எதுவுமே ஆட் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிருக்கோன்றனால அதுவே ஓகேவா தான் இருக்கும். உங்களுக்கு கலர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இது கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அது வேண்டாம், நேச்சுரலாவே இருக்கட்டும். இது மாதிரி பசையும் போதே வாய் ஊறுது. ஸ்மெல்லு நல்லா இருக்கு. இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்மெல் நல்லா இருக்கு.
நல்லா உப்பெல்லாம் எல்லாம் சேர்ற மாதிரி பிசைஞ்சுக்கணும். நல்லா நல்லா எல்லாமே மசாலாஸ் எல்லாமே நல்லா எல்லாத்துலயும் போய் ஆட் ஆகணும். அப்பதான் நம்மளுக்கு அது பிடிக்கும். உடனே போட்டு எடுத்துடக்கூடாது. ஒரு 15 to 20 மினிட்ஸ் இது வந்து நம்ம ட்ரைல வைக்கணும். அது மசாலாஸ் எல்லாம் போய் பிடிக்கணும், உப்பு ஊறணும், மசாலா ஊறணும், எல்லாம் ஊறினாதான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். ஓகே, இப்போ இதை க்ளோஸ் ஓகேவா? பண்ணி இது வந்து க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வைக்க போறோம். ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேணாம், வெளியே வச்சா ஒரு ஓகே, 15 to ஆல்ரெடி 20 கிளைமேட் கொஞ்சம் மினிட்ஸ். ஆல்ரெடி சில்லுன்னு. கிளைமேட் சில்லுன்னு தான் இருக்கு நம்மளுது. சோ அதனால உப்பு இருக்கான்னு பார்த்துப்போம். இதை கட் பண்ணிடுறேன். உப்பு இருக்கான்னு பாக்குறது. அதெல்லாம் நீ என்ன எடுக்கிற? இது கண்டினியூவா போட்டும். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்திருக்காங்க, எக்ஸ்ட்ரா உப்பு. உப்பு பத்தலாங்க. உங்களுக்கு தேவையான சால்ட் போட்டுக்கலாம். ஏன்னா சில பேர் வந்து உங்களுக்கு தெரியும், நீங்க எவ்வளவு சிக்கன் வாங்குறீங்க, நீங்க உங்களுக்கு எவ்வளவு போட்டா உங்களுக்கே தெரியும் அதோட மீடியம் சைஸ்லாம். சோ சாரி, அந்த அந்த அளவுலாம். சோ அதுக்கேத்த மாதிரி சால்ட் போட்டுக்கோங்க. ஓகே, ஃபைனலா வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுக்கப்புறம் இது கொஞ்ச நேரம் ஊறட்டும். நம்ம வந்து கடாயில போட்டு எடுப்போம். ஓகேவா? ஓகே, ஓகே, கொஞ்ச நேரம் ஊறட்டும். ஓகே, அதை அப்படியே சொல்லிருங்க. வாங்க, இப்போ இது என்ன பண்ணணும்? கொஞ்ச நேரம் ஓகே, ஒரு 15 to 20 மினிட்ஸ் இது வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்பதான் அந்த மசாலாஸ் எல்லாம் போய் சிக்கன்ல வந்து இன்க்ளூட் ஆகும். இன்க்ளூட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம போட்டு எடுக்கிறது. அப்பதான் அந்த டீப் ஃப்ரை பண்ணும் போது அது டேஸ்ட் நல்லா இருக்கும். சோ அது ஊறட்டும், நம்ம போய் சாப்பாடு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாமா? ஓகே. இப்போ வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்க ஒரு எவ்வளோ நேரம்? 10:30 half an hour ஆயிடுச்சு. ½ அன் ஹவராக ஊற வச்சுருக்கோம். ஸோ இவ்வளோ ஏன் ஊற வைக்கிறோம்னாக்கா அப்போ தான் அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். உள்ளே ஃபுல்லாக அந்த மசாலாலாம் உள்ளே போயிட்டு அந்த டேஸ்ட்லாம் கிடைக்கும். அதனால தான் வந்து ஊற வச்சுருக்கேன். இதை எப்படி எனக்கு தெரியும் பார்க்குறீங்களா? இதை வந்து செகண்ட் டைம் செய்கிறேன், அதனால் எனக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சம். அதனால் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஒரு வடை சட்டி எடுத்து முதல்ல பேன் வச்சாச்சு, அடுப்பு பற்ற வச்சு பேன் வச்சாச்சு. பேன்ல எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஓகேவா? ஓகே, வாங்க இப்போ நம்ம ரெசிபிக்குள்ள போகலாம். போட்டு எடுக்கலாம். முதல்ல லெக் பீஸை போட்டு எடுத்துருவோம். இதுக்கு சட்டி சின்னதாக இருக்குல்ல, எல்லாமே பார்க்காது. ரெடி, 3, 2, 1 கோ. லாச்சக். லாச்சக். நீ பார்த்து ஏற்கனவே செஞ்சுருந்தா சீரியஸ்லி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால தான் கெஞ்சி கூத்தாடி இன்றைக்கி வந்து செய்ய சொல்லி வீடியோலாம் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி மண்டையை கழுவி வாங்கிட்டு வந்திருக்கேன். திவ்யா அப்படி தானே ஏமாந்துட்டா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி காய்ஸ். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். சீரியஸ்லி ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் பாவம் திவ்யாவெல்லாம் சாப்பிட முடியாது. என்ன திவ்யா? யாராவது கேட்டாங்க? ஆமாம், மனசு கஷ்டமாக இருக்கும்ல. இப்படிதான் உடனே என்ன பாக்குறியோ இல்லையோ, எப்படி வெளுத்து கட்டுவேன்னு மட்டும் பாருங்க. என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு திம்ப. தின்னிச்செல்லாம் தின்னு. இது மாதிரிதான் நீ கேட்டியா பெருசா? நீ இதை இருக்கேன், இதை விட பெருசு வேணுமா? இதுல எத்தனை நான் போட்டுருக்கேன். லெக் பீஸ்க்கே உங்க இடம் ஃபுல் ஆயிடுச்சு. இது பெருசா இருந்தா கொஞ்சம் இந்த பீஸ் எல்லாம் போட்டிருக்கல. இந்த பீஸை இப்ப பாதி பாதியா போடணும் நான். தொட்டெடுத்து வச்சு விடவா?
என்னங்க திவ்யா பண்ணுறீங்க? திரும்ப ஒரு வாட்டி. ஓகே ஓகே ஓகே. அங்கே ப்ரிப்ரேஷன் நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கு ஒரு பக்கம் கிளறி கொண்டிருக்கின்றார்கள். ஓகே, ஃபைனலி ரெடி ஆயிடுச்சு. என்னதுயா ரெடி. இது பேர் நான் சிக்கன் லாலிபப்பா. இதில் ஹாட் பாக்ஸ் எடுக்கலாம். சைடில் வேக வேண்டாமா? ஹாட் பாக்ஸ் எடுத்து ரெடியாக வச்சுக்கோ. பேப்பர் எடுத்துட்டா ஸோ அதுக்கேட்டுக்கு நான் வந்து தெரியாது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன். இதெல்லாம் எடுத்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சேன். என்னடி அரேஞ்ச் பண்ணி தானே வச்சேன். ஸோ ப்ரிப்பரேஷன் ரெடி. மேலே பார்க்க கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் கருப்பாக. அதனால் நீங்கள் வந்து தப்பாங்க. நல்லா வேகுது அப்போ தான். அடுப்பில் சோறு வச்சுக்கோ. ஏன் பெருசாக இருக்குன்னா இதெல்லாம் ரெடியாக இருக்கு. பயமாக ஃபீல் பண்ணுறேன். அங்கே பார்க்கும்போது கருப்பாக தெரியுது. நீங்கள் கரெக்டாக ஃபேமிலிக்கு தெரியுதா? அவங்க கருப்பு அடுப்பு தெரிஞ்சுக்கிறதால உங்களுக்கு இது கரெக்டாக ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு பொண்ணிடமாக வந்தால் தான் அது நல்லா இருக்கும் பார்க்க. தப்பு தப்பு தப்பு. அடம்பிடிச்சு கேட்குறீங்களா? நான் சொல்கிறேன். ஒரு டைம் பண்ணும்போது செம்ம டேஸ்ட் ஆகிடுச்சு. நீங்கள் நீயும் வச்சுக்கிட்டீங்க பூச்சிக்கிட்டு இது போதும். இந்த லைட் மைனும் செஞ்சீங்கன்னா இது நல்லா இருக்கும். ரொம்ப பல்லாக்காட்டினா பயமாக இருக்கு. அப்படின்னுதான் சொல்றாங்க. ரொம்ப வச்சுக்காம எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்பீடு போட்டல அது மாதிரி போட்டு விட்டுருங்க. என்னப்பா இதெல்லாம் ஸ்பீடாக போட்டு விட்டுரு. தானே எடுக்கிறோம். இதுதான் பண்ணணும். ஏய் இந்த வேலை தான் பார்க்கக்கூடாது. எனக்கு எடிட் பண்ணி கொடுத்துருக்கியா? நான் ஏது உனக்கு எடிட் பண்ணதே ஏது? நீலாம் எனக்கு எடிட் பண்ணது ஏது? அதான் நினைக்காது. எனக்கு எடிட் பண்ணது ஏதுடா? அதை மூடுறா. போச்சுன்னா நல்லா இருக்காது. இந்த பேனே எண்ணெய் ஆயிடுச்சு. அதில் வைக்க அந்த ஹீட்டை ஹீட்டாக இருக்கான்னு பாரு. அடுப்பு
அடுப்பு எப்படி ஹீட் ஆகும்? ஆவாலுமா கொஞ்சம் பயந்துட்டேன். எண்ணெய் தெரிக்குது. என்னன்னா தெரிக்கதான் செய்யும் இப்போ இது பண்ணும்போது. சாமி தரணும் எப்போ போய் சொல்கிறோம் பாரு விஷயம். என்ன கடை மாஸ்டர் ஆயிட்டு. போதும் ரொம்ப மெதுவாடி நீ பண்ணுறது எனக்கு கேட்டது.
தள்ளு தள்ளு தள்ளு. அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோ, ஸ்லோவில் வச்சுக்கோ. வேண்டாம். ஓகே, ஃபைனலாக முடிஞ்சா. இனிமேல் சாப்பிட்றது தான் வேலை. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல தேவையே இல்லை. ஆல்ரெடி நான் வந்து டேஸ்ட் பண்ணிட்டேன். இனிமேல் நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணாலும் ஒழிய ஒரு ஹாப்பியாக இருக்கும். என்ன சொல்கிறேன்? எஸ் அஃப்கோர்ஸ். எனக்கு வந்து செகண்ட் டைம் நான் சாப்பிட்றேன். ஓகே கைஸ், இது நாங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணி டேஸ்ட்டு ரிவ்யூ சொல்லிட்டாங்க. நான் வந்து இதுக்கான ரெசிபிஸ்லாம் சொல்லியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு இதுக்கப்புறம் நீங்கள் தான் சொல்லணும். ஓகே கைஸ், பை. See you on next vlog. ஓகே. ஃபோட்டோ எடுக்கணுமா இல்லை அதெல்லாம் வேணாம்? தமிழ் மட்டும் எடுக்கணும். போடு. இது மாதிரி வேறு ஏதாவது குக்கிங் ப்ளாக் வேணும்னாக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறியா? ம், இதில் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டேன். மியூட் போட்டு சொல்லிக்கிறியா?